ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட சேனல்ல வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ரெசிபி வந்து என்கிட்ட நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால இன்னைக்கு நான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். சம்மருக்கு வந்து கோல்டா வந்து சர்வ் பண்ற டிசர்ட்ஸ்ல இது ஒரு பெஸ்ட் டிசர்ட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு பால், சுகர் அண்ட் கஸ்டர்ட் பவுடர் இருக்கணும். மத்ததெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இன்னைக்கு நான் வந்து பால் வந்து 8 கப் ஊத்தி நான் செய்ய போறேன். உங்களுக்கு கம்மியா பண்றதுக்கும் மெஷர்மெண்ட் வேணும்னா நான் சொல்றதுல அதுல பாதியா பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கஸ்டர்ட்ல பதம் தான் ரொம்ப முக்கியம், அதனால கவனமா பாருங்க. இதுல வந்து கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டேன். ஸோ பாலை வச்சதுல இருந்து நான் அடுத்தடுத்து இந்த ஸ்டெப்ஸை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பால் வச்ச உடனே அடுப்பு நல்ல ஹைல இருக்கு, அதனால அது வந்து நல்லா டக்குன்னு சூடாயிரும். வார்மா இருக்கும் போதே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடணும். இப்போ நான் ஒரு ஹாஃப் அ கப் ஹெவி கிரீம் சேர்த்துக்கிறேன். நான் 8 கப்புக்கே ஹாஃப் அ கப் தான் சேர்த்திருக்கேன் ஹெவி கிரீம். ஸோ கொஞ்சமா சேர்த்தா போதும். அடுத்தது இந்த பால் வந்து வார்ம் ஆயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு சைட்ல வந்து 1 கப் பாலுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். கஸ்டர்ட் பவுடரை வந்து வார்மான பாலை எடுத்து அதுல வந்துட்டு கரைச்சிக்கணும். கஸ்டர்ட் பவுடரை வந்து ஒரு ஸ்லரி மாதிரி வந்து கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் ஆயிடக்கூடாது. இப்ப இந்த பால் லைட்டா வார்ம்ல இருக்கு. நம்ம இதை கரைச்சு முடிச்சு கரெக்டா அந்த பால்ல சேர்த்தரணும். ஏன்னா பால் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே இதை சேர்த்தரணும். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் ஸ்லரியை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா பால் ரொம்ப சூடாகல, லைட்டா வார்மா தான் இருக்கு. ஸோ இதை சேர்த்ததுக்கு அப்புறம் கைவிடாம வந்து கிண்டணும், மீடியம் ஹீட்ல வச்சுக்கிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா பால் இன்னுமே கொஞ்சம் சூடாயிடுச்சு. இந்த டைம்ல நான் வந்து சுகர் 1 கப் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலி 8 கப்புக்கு பாத்தீங்கன்னா 1.5 கப் சுகர் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து 1 கப் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 1/4 கப் அந்த மாதிரி 1/2 கப் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து ஸ்வீட்டா பிடிக்கும், நீங்க என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்றீங்கன்றத பொறுத்து சுகரை வந்து கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஹீட்டை நல்லா குறைச்சு வச்சுட்டு நீங்க வந்து சுகர் சேர்த்ததுல இருந்து கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க. கீழ வந்து பிடிச்சிடக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா பால் வந்து லைட்டா கொஞ்சம் திக்காகணும். ரொம்ப திக்காக விடாம கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து பால் உங்களுக்கு நுரைச்சு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் திக்னஸ் தெரியும். ஏன்னா அந்த ஸ்லரி ஆட் பண்ணியிருக்கோம், ஹெவி கிரீம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு சீக்கிரமே திக்னஸ் தெரிஞ்சிரும். அந்த டைம்ல நீங்க அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி கிண்ட ஆரம்பிச்சதுக்கும் இப்ப வந்து திக்னஸ் லைட்டா தெரியுது. ஆக்சுவலி கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கிண்டிட்டு இருக்க ஸ்பூனை எடுத்து லைட்டா இந்த மாதிரி கையில ஒரு கோடு மாதிரி போட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீக் வந்து மறையக்கூடாது. டக்குன்னு வந்து தண்ணியா ஆயிருச்சுன்னா வந்துட்டு டக்குன்னு மறைஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி இருந்ததுனாலே உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூலாக விட்டேன். விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நான் ஈவினிங் வந்து சர்வ் பண்ண போறேன்னா நான் மதியமே இதை பண்ணிடுவேன். இதுல ஆட் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா கிரேப்ஸ், அப்புறம் வந்து ஆப்பிள், அப்புறம் பனானா. இது மூணும் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரன்ச் கொடுக்கும் உங்களுக்கு. அது தவிர நீங்க என்ன வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பொமோகிரானேட், கிவி இருந்ததுன்னா கிவி, அப்புறம் கிரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள் என்ன வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவர் கழிச்சு எடுத்து அது சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு கிரேப்ஸ், ஆப்பிள், பனானா, அப்புறம் ஸ்ட்ராபெரி, மேங்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். சில்லுன்னு சர்வ் பண்ணாதான் வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க் யூ so much for watching. Bye. Take care.